அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே இந்த அருமையான இந்த இரவு ஜெபத்தை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே இம்மட்டமாய் நடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவரே உம்முடைய மகா கிருபையினாலே நடத்த ஆண்டவரே உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துரும் போராட்டத்தையும் என் தேவனாக்கத்தை நிறுவனம் பண்ணி ஆண்டவரே கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வைராக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் துணையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்கிற சகாயரா நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பலத்தில் நிற்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் நீராய் இருப்பீராக, முடிவும் நீராய் இருப்பீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியை நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். சபைகளிலே என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக இன்னும் கைகளை தட்டி Praise the Lord. நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போடு காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போடு காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல
பூரண வார்த்தையே இல்ல, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. தருணை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நேற்றை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி. நிகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது.
சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்தார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியை திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியை திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். இன்று உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று தேவாதி தேவன் எனக்கு தந்த ஒரு வசனம். Today for your blessings, the word from God for us. இவைகளை அவர் என்னிடத்தில் வெளியரங்கமாக தெளிவாக என்னோடு பேசினார். Publicly the Lord revealed this word before me. இயேசுவானவர் இன்றும் உயிரோடு தான் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is alive. எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்? How? பரிசுத்தாவி என்னும் ரூபத்தில் உலாவிக் Form of கொண்டிருக்கிறார். the Holy Spirit. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 John chapter 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் Chapter 4, 5 என்ற வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். Verses 4 and 5. தேவனால் பிறப்பதெல்லாம், சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் உலகத்தை யார்? ஜெயிக்கிறவன் கைகளை யார்? தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. Hallelujah. இந்த வேத பகுதிகளை தேவன் எனக்கு கொடுத்தார். The Lord gave this promise. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Whatever is born of God overcomes the world. அதில் 2வது வரி சொல்லுகிறது, Second verse says, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். this is the victory that has overcome the world, our faith. அடுத்த வசனம் சொல்லுகிறது, The next word. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? Who is the one who overcomes the world, but he who believes that Jesus is the Son of God? இந்த உலகத்திலே சிலருக்கு தேவன் 80 வயதை தருகிறார். The Lord giving some people for 80 சிலருக்கு years. 90 வயது தருகிறார். Some obtain 90. சிலருக்கு 70 வயது Some தருகிறார். 70. சிலருக்கு சில விதமான வயதை He's தருகிறார். giving some different ages. ஆனால் But இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God தேவனால் பிறக்கப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. a group is born of God. அவர்களை தேவன் தன் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே தம்முடையவர்களாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். Before they form in the mother's womb, they were chosen by God for himself. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவனால் பிறப்பது மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கும். Whatever is born of God overcomes the world. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன், அவர் ஒருவர்தான் பிதாவின் பிள்ளை என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அவனை அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார் என்று கேட்கிறார். He who believes that Jesus is the Son of God, who is the one who overcomes the இதில் world. 2 காரியம் சொல்லுகிறார். We can see 2 things ஒன்று here. One, விசுவாசம், faith. இரண்டாவதாக Secondly, ஜெயம். victory. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஒன்று One, விசுவாசம், faith. மற்றொன்று ஜெயம். Next is விசுவாசம் victory. ஒரு மனிதனுக்குள் வரும்போதுதான் அவர் ஜெயத்தின் வழியை திறந்து கொடுப்பார். When faith comes, they will open the way to get in. விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கும் என்கிறார். Faith will prevail the world. பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதும்போது அழகாக In சொன்னான். Hebrews, Paul எபிரேய said ஜனத்தை பார்த்து சொன்னான். to the Hebrews, எபிரேய நிருபத்தில் சொன்னான்.
to the letter of Hebrew. என்ன சொன்னான்? What does he say? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith we cannot please God. அதாவது நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. Without confidence we cannot please God. உண்மை இல்லாமல் தேவனை பார்க்கவே முடியாது. Without faithfulness we cannot see God. அவரை தேடுகிற இருதயம் இல்லாமல் அவரை காணவே முடியாது. Without a pure heart we cannot search God. வேதம் சொல்லுகிறது, Bible says, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றார். without faith we cannot please God. அவர் உண்டென்றும் தம்மை தேடுறதுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? Should believe God and should believe the deeds of God. தம்மை தேடும் மனிதனுக்கு, He who seek God, தம் மண்டை வரும் he மனிதனுக்கு who draw near, அவர் பலன் அளிக்கிறார் என்று he விசுவாசிக்க is a வேண்டும். God to give benefits. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த போது 10 குஷ்டரோகியை ஒரே நேரத்தில் சுகமாக்கினார். When 2000 years ago Jesus came on this earth, he healed the 10 lepers. 10 குஷ்டரோகி ஒரே நேரத்தில் குணமாக்கி விட்டார். Same time he healed the 10 leprosy people. அந்த 10 பேரில் ஒரே ஒருவர் தான் வந்தான். But only one returned. இயேசு அவரை பார்த்து கேட்டார், Jesus said to him, எப்பா உன் கூட சுகமாக்கப்பட்ட மீதி 9 பேர் எங்கப்பா என்று where கேட்டார். is other 9 fellow men? இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying ஒரு this? குடும்பத்திலே 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். In a family 5 may ஒரே say, ஒருவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருவான். one will come to the என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, is a confident to believe, காணப்படாத நிச்சயம். unseen but நான் sure. இன்று தேவனை தேடி போகிறேன், We seek to God. நான் விசுவாசத்தோடு போகிறேன், Faithfully go. என்னுடைய விசுவாசத்தை அவர் He கனப்படுத்துவார் will honor my என்று faith. நம்பிக்கையோடு வரும் பொழுது Come with confidence. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. he is the author of faith. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, Hebrews 12 verses 1. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். He is the author of faith. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்தார்கள். People of Israel under the clutches of slavery in Egypt. அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. There is a faith in their life. 430 வருஷம். 430 years. யாத்ராகம் 12 40 41 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Exodus 12 verses 40 and 41. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 430வது வருஷம் முடிவடைகிற நேரத்தில் தேவன் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். At the end of the year of their slavery, the Lord sent his prophet Moses and delivered them out of the எப்படி Egypt. விடுதலையாக்கினார்? How he delivered? எப்படி How விடுதலையாக்கினார்? he delivered? மோசே மூலம் விடுதலையாக்கினாரா? Through Moses? இல்லவே இல்லை. Not at all. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் தம் ஜனத்தை சந்திக்க எகிப்துக்கு வந்து விட்டார் என்று சொல்லி. people believed and the visitation of God came to Egypt. ஹalleluya, ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஆல்ரெடி மோசஸ் அங்கே தான் இருந்தார், Already Moses was there. அங்கே தான் பிறந்தார், He was born. அங்கே தான் வளர்ந்தார், He grew up. அங்கே தான் ஜீவித்தார், He lived. அங்கே தான் அதிபதியாய் He இருந்தார். was a prince. நடந்தது என்ன? What happened? காலங்கள் உருண்டு ஓடியது. The days passed. ஒரு தவறை செய்துவிட்டு எகிப்தை விட்டு துரத்தப்பட்டார். Committed error and cast out from Egypt. சீனாய் மலைக்கு வந்தார். Draw near the mount of தன் Sinai. மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். Keeping the sheep of his தேவனுடைய uncle. பர்வதத்தை பார்த்தார். Look at the அங்கே முச்செடி place of எரிந்து God. கொண்டிருக்கதை சந்தித்தார். There is a burning bush. மேலே ஏறி போனார். He climbed down. தேவன் அவரோடு பேசினார். The Lord started to speak. மோசே, Moses. மோசே, Moses. எகிப்தில் இருக்கும் என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் I என்றார். heard the lamentation of my people கைகளை in தட்டி ஒரு Egypt. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நாம் விடுகிற பெருமூச்சு அவருக்கு தெரியும். He knows our sigh. ஜனங்கள் விசுவாசித்தார்களாம். People believed. கர்த்தர் தன் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று சொல்லி யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் Exodus 4 31 அதை பின் வருமாறு விளக்குகிறது. verses 31 அதை says, வாசிக்க கேட்போமா? shall we hear? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னையா விசுவாச கைத்தட்டு. ஹalleluya. Amen. ஜனங்கள் விசுவாசித்தார். என் அன்பு People பிள்ளைகளே, believe. Children of God, நீங்கள் விசுவாசித்தால் போதும். if you believe it's enough. நான் யாரையும் தொடர்தில்லை. I will not touch anybody. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். People believe the Lord. வாசிக்கலாம். கர்த்தர் ஆம். இஸ்ரவேல் புத்திரரை ஆம். சந்தித்தார் கை தட்டி என்றும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பலத்த கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முன் இன்று இரவு நான் விடுதலையோடு செல்லுவேன். விடுதலையோடு செல்லுவேன். ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. நான் விடுதலையோடு செல்லுவேன். I will be delivered. என்னை அவர் விடுவிப்பார். He will deliver me. எனக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு He தருவார். will give my blessings. என் அருமையான மகனே Son and daughter மகளே, in வேதம் Christ. சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் எகிப்தில் செய்த கிரியைகளை, மகத்தான கிரியைகளை இஸ்ரவேல் கண்டு கர்த்தருக்கு பயந்து நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பயந்து
அவரை நோக்கி பார்த்து அவரை வழிநடத்தி அவர்களை கொண்டு வந்து மோசேயை பார்த்து விசுவாசம் வைத்தார்களாம். Israel saw the miracle deeds of God in Egypt and they believed God and believed the servant of God Moses. ஒரு பக்கம் மந்திரவாதி One side தன்னுடைய magician மந்திர வித்தியினால் கோலை போட்டான். doing magician's work. மற்றொரு பக்கம் மோசே கோலை One side போட்டான். Moses put a rod. எல்லாரும் யோசித்தார்கள், Everyone thought that. மந்திரவாதி கோலை போடுறான் அதுவும் பாம்பா வருகிறது, Magicians also doing that same work. மோசே கோலை போட்டான் அதுவும் பாம்பாய் Moses வருகிறது. casts the rod becomes serpent. யோசித்தார்கள், They இது confused. ஜெயிக்கிற பாம்பு தான் கர்த்தருடையது. Which will overcome is belong to கைத்தட்டி God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையானவர்களே, Beloved, வேதம் என்ன சொல்லுகிறது? what is the word of God இன்னைக்கு saying? உலகம் முழுசும் மருத்துவமனைக்கு பார்த்திருப்பீர்கள், Do you know the hospital symbol? ஹாஸ்பிடல் வேனை பார்த்திருப்பீர்கள். You can see the அதுல ஒரு ambulance. symbol இருக்கும். There is a symbol. ஒரு கொம்புல ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு You இருக்கும். can see a snake. இதை மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படி ஒரு கொம்பை நிறுத்தி அதிலே பாம்பை கட்டி போட்டார். Moses established. கர்த்தர் எகிப்தின் நடுவிலே பலத்த கிரியைகளை செய்தார்கள். இஸ்ரவேல் கண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே மேல் விசுவாசம் வைத்தார்கள். People of Israel are astonished and afraid about the mighty deeds of God and they believe God and his servant Moses. அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். They place their faith. யாத்திராகமம் 14:31 சொல்லுகின்றன. Exodus 14 verses 31 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years இயேசு ago மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this earth, அவர் ஒரு காரியம் சொன்னார். he said a word திரள் ஜனத்தை பார்த்தார். to the multitude. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? உங்கள் இருதயம் Let கலங்காதிருப்பதாக not be troubled in your heart. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இரண்டாவது சொன்னாரு, Secondly, நான் தான்பா அவரு என்னிடத்தில் விசுவாசமாயிரு. believe in me also. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் என் தேவன் மேல் விசுவாசமாக நான் வைக்கிறேன். என் தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பேன். நன்றாய் கவனிங்கள். Listen. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? What are the people of Israel கர்த்தர் doing? எகிப்தில் செய்த பலத்த கிரியைகளை அவர்கள் கண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் இடத்திலும் They found the mighty deeds of God in Israel and they frightened before God and placed their faith in God அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். and Moses also. இந்த விசுவாசத்தை இரண்டாக பிரித்து கொண்டார்கள். They divide faith in two. ஒன்று கர்த்தரிடத்தில், One in God, மற்றொன்று another மோசேயினிடத்தில். in the servant of இந்த God. இடத்துல இயேசு சொன்னார், Here Jesus said, நீங்கள் பிதாவிடத்தில் விசுவாசம் வையுங்கள், place your faith in God, என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள். trust in me இதை நாம் also. இரண்டாய் பிரித்துக் கொள்ள We வேண்டும். can separate அல்லது this 50-50%. 50%, அப்படி பிரிச்சு 50%. பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண Then முடியும். you can see miracles in your life. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith will overcome the world. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவருக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Sing as a prophecy. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. உன்னுடைய மனசுல ரெண்டு கவலைகள் இருக்கலாம். You may have two burdens. இனி நான் எப்படி வாழப் போகிறேன்? How I am going to survive. என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். Worried about your நான் future எப்படி children. என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய What I போகிறேன்? am going to do for my ஒரு children. பழமொழி ஒன்று உண்டு. There is a proverb. மரம் வச்சவன் He who தண்ணி plays tree ஊற்றுவான். will pour out the water. உன்னை அவர் சாதா மரமா வைக்கல, You are not ordinary ஒலிவ tree. மரமாய் You are an வைத்திருக்கிறார். olive tree. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உன்னை சாதா மரமாய் You are not வைக்கல, ordinary tree. ஜீவ விருட்சமாய் வைத்திருக்கிறார். Living tree. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அத மட்டும் பார். பாலைவனத்திலே In the wilderness, அவர்களுக்கு சோறாக்கி போட இடமில்லை. there is no place to cook. சரி என்ன செய்யட்டும்? What to do? ஊட்டச்சத்து கொடுப்போம் என்று தேவன் தீர்மானித்தார். So giving some food. 12 நீரூற்றுகளை உருவாக்கினார். He made 12 springs. 70 பேரிச்சம்பழத்தை காண்பித்தார். Showed 70 அதுல இருக்கிற trees. அத்தனை எடுத்து சாப்பிடுங்க, நல்ல ஊட்டச்சத்து. It is supplement for them. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமாம். He who born of God overcomes the world. நம்முடைய விசுவாசம் மட்டும்தான் உலகத்தையே ஜெயிக்கும். This is the victory that has overcome the world is கையை our தட்டி faith. 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் I, இந்த உலகத்தை the world, ஜெயிப்பேன். will overcome. ஜெயிப்பேன் சொல்றவங்க தலை மேல கை வச்சு சொல்லு, நான் ஜெயிப்பேன். Jai Pereshwaram. இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? How can you overcome the world? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆண்டவர் பார்த்தார், The Lord saw உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்தார். the Lord placed the world in their heart. இந்த உலகத்தை இவன் எப்படி ஜெயிப்பான் பார்க்கலாம் என்று
let it be, how can he overcome it? தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து An முடித்திருக்கிறார். appointed season, the Lord did all things perfect. உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்தார். And placed the world in their hearts. ஆதி முதற் மட்டும் அந்த மட்டும் தேவன் செய்து வரும் கிரிகளை மனிதன் கண்டுபிடியான், அவைகள் எதிரும் புதிருமாக வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. No man can found the deeds of God from the beginning. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. Ecclesiastes chapter 3 verses 11 says. என் அன்பு பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். Listen children. அப்படி இந்த உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க So முடியும்? how can we overcome the world? சாதாரண ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியவில்லையே. We cannot do a simple thing. நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? How can you ஒரே overpower? ஒன்றுதான். One thing. நீ விசுவாசித்தால் ஜெயித்து விடலாம். If you believe, you can கைகளை தட்டி overpower. அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ விசுவாசித்தால் போதும். If you believe it's enough. இயேசு கிறிஸ்துவை Jesus Christ. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். Believe Son of God. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? Who is our God? நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். Always concerned about us. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆனால் But இந்த ஜெயம் எப்படி வர வேண்டும்? how can we attain எப்படி the வருகிறது என்று victory? How can பாருங்கள். it comes? வேதம் சொல்லுகிறது. Bible says. சாலமோன் அரசன் என்ன செய்தான்? What does King ஒரு Solomon அழகான did? வாக்கியத்தை எழுதினான். He wrote a beautiful word. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது. Proverbs 21 verses 30. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்குமா. Horses prepared for battle. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. Victory comes from the Lord. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என்னையா விசுவாச கை தட்டி. Clap with faith. குதிரைகள் Horses யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கணும். Prepared for battle. நீயும் நானும் தேவன் ஏறி செல்லுகிற குதிரையாய் இருக்கணும். We are horses to carry God. ஆயத்தமாய் இருந்தால் ஜெயம் கர்த்தரால் If உனக்கு you வரும். prepare, victory comes from God. நம்முடைய வாழ்க்கை இரண்டு நினைவோடு கூட குந்தி குந்தி வாழ்ந்து வருகிறோம். Always we are halting between too many opinions. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே சீரழிந்து So கொண்டிருக்கிறோம். we are give up our blessings. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? Today check your spiritual என் life. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நீ ஆதியில் இருந்த நாட்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். Remember the origin love of இன்றைக்கு God. நாட்களை கண்ணோக்கி பார்ப்பார். Now concern about அவர் your life. பார்க்கிற தேவனாய் He is இருக்கிறார். always mind about கை you. தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் Today சொல்லுகிறேன். I'm saying a prophecy. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நீங்கள் இந்த கூட்டத்தை முடித்து உங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது When you go home, உங்களை hallelujah. துன்படுத்தினவர் இல்லாமல் போவார். One who follow you will never ever be எந்த there. இடத்தில் உனக்கு ஜெயம் இல்லையோ அங்கே ஜெயத்தை அவர் I கொடுப்பார். mean, he will give victory wherever you அதற்கு lost. ஒரே ஒரு காரணம் தான். One reason. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமானால் ஜெயம் கர்த்தரால் If வரும். horses prepare for battle, victory comes from God. கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, மனுஷகுமாரனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது when he moved on this year, தேவன் சொன்னார், Lord said, ஓ பிள்ளைகளே, oh children, இந்த உலகத்தில் வாழும் மக்களே, those who live on this earth, உலகில் உபத்திரம் உண்டு, there is tribulations on the திடன் world. கொள்ளுங்கள், Behold, நான் மட்டும் உலகத்தை ஜெயித்தவன் I என்றார். have overcome the world. கை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. ஹalleluya. Praise the Lord. உலகத்தை ஜெயித்தவர். Overcome the அவருக்கு world. பேர் என்ன? What is the name? அவருக்கு பேர் என்னையா? What is the name of இயேசு God? கிறிஸ்து. Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. Of Nazareth. இருக்கிறவரும் இருந்தவரும் He who வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள he is தேவன். going to come. நான் ஆல்பா. I'm Alpha. நான் ஒமேகா. நான் பிந்தினவர். நான் ஆதி. Beginning. நான் அந்தம். And the end. நான் முந்தினவர். And Alpha. நான் பிந்தினவர். And Omega. நானே ஜெயம் He கொடுக்கிறவர். said, I am that I am. உன் நம்பிக்கை எங்கே Where is வைத்திருக்கிறாய்? your confidence? இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். That's what the Lord needs in your ஆண்டவர் life. சொன்னார். The Lord said, தேவனால் பிறப்பதெல்லாம் He who born of God உலகத்தை ஜெயிக்கும். will overpower the world. உலகத்தை ஜெயிக்கும். Overpower the world. ஹalleluya. Hallelujah. நம்முடைய விசுவாசமே Our faith உலகத்தை உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்கும். has overcome the world and the things of the world. பக்கத்துல கை கொடு சொல்லு, இனி நான் உலகத்தை இனி ஜெயிப்பேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். இந்த சாத்தானுடைய உலகத்தை, இந்த சாத்தானின் உலகத்தை, சபிக்கப்பட்ட உலகத்தை, சபிக்கப்பட்ட உலகத்தை, தள்ளப்பட்ட உலகத்தை, தள்ளப்பட்ட உலகத்தை, பாவம் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிப்பேன். மை இண்டிவிஜுவலி. நான் தனியாய் ஜெயிப்பேன். Hallelujah. Hallelujah. இயேசு சொன்னார், Jesus said, ஆகிலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். Behold, I have overpowered the அவர் world. சொன்னார், He said, நான் மட்டும்தான் உலகத்தை I have ஜெயித்திருக்கேன். overpowered the world. உலகத்துல வேற யாரும் என்ன ஜெயிக்க முடியாது. No one can. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. மோசே என்னும் பக்தனை பற்றி வேதம் இப்படி The சொல்லுகிறது. Bible says about Saint மோசே Moses. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். When Moses led the people of Israel, நன்றாய் கவனிக்க வேண்டும். listen, அவர்கள் வந்து விட்டார்கள். they reached, சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். crossed the Red Sea, பெயர்செபா வனாந்தரத்தை கடந்தார்கள். crossed the desert. இப்படி பல பாலைவனத்தை கடந்தார்கள். They
come across many ஆனா things. தேவன் சொல்லியிருந்தார், But the Lord said, மோசே, Moses, உம்முடைய ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நீ கொண்டு போக வேண்டும் என்றார். you should bring down your people into the land flowing milk and honey. நீங்கள் நினைக்கிறது போல அங்க எல்லா மாடும் பால் கறந்து தண்ணி மாதிரி ஓடு நினைக்கிறீங்களா? It is not like that flowing milk and honey and that. எல்லா தேன் கூட அங்கதான் இருக்கு நினைக்கிறீங்களா? You know that honeycomb. இல்ல இல்ல, Not at all. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Flowing milk and honey means there is a matter. சகல விதமான கனிகள் நிறைந்த ஒரு தேசம்தான் கானான் The தேசம். land which will produce all the fruits. அங்கே திராட்சை கொலைகள் அவர்கள் தூக்கி வரும் பொழுது 40 நாள் வேவு பார்த்துவிட்டு தூக்கும் பொழுது அந்த திராட்சை கொலையை கைத்தில் கட்டி 2 பேரில் தோளில் தூக்கி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When the spies carry the cluster of grapes, அந்த தேசத்தில் மாதுளம் பழம் இருந்ததாம், there was அத்தி பழங்கள் இருந்ததாம், many fruits, பலவிதமான பழங்கள் இருந்தது. different kinds of fruits. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். That's what they say. அப்பொழுது மோசே என்ன சொன்னார்? Then what does Moses do? ஜனங்களை வழிநடத்தி வந்தான், Let the people தூரத்தில் நின்று விட்டான், stop மலையின் மேல் ஏறிக்கொண்டான், and mounted on. அவர்களை பார்த்து சொன்னான், And he said, இதோ தெரிகிறதை கானான், Behold that அதுதான் Canaan. கர்த்தர் நமக்கு வாக்களித்த That பூமி. is a promised land. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be. இதோ தெரிகிறது பார், Behold. அதுதான் நமக்கு வாக்களித்த பூமி. That is promised land. அங்கே போய் வேவு பார்த்து விட்டு வாருங்கள் Go என்றார். and spy the land. என் அருமையானவர்களே, Beloved, அவர்கள் வேவு பார்க்கும்போது 2 கூட்டத்தார் போனார்கள். there are 2 groups went to that ஒன்று land. அவிவிசுவாசி, இன்னொன்று A விசுவாசி. group of unbelievers and a ஒன்று group of பயந்து believers. தோத்து போகிறது, ஒன்னு பயப்படாமல் ஜெயிக்கிறது. One always unbelief, one ஒரு is அல்லேலூயா overcome. சொல்லணும். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. அப்பொழுது போனார்கள். They அங்கே went. 7 விதமான ஜாதி இருந்தது. 7 racials over there. இவர்கள் போய்விட்டு திரும்பி வந்தார்கள். They came back. ஒரு திராட்சை கொலை தூக்கி கொண்டு And வந்தார்கள். a cluster of grapes. மோசே உட்கார்ந்திருந்தார். Moses seated. மோசே அவளை கூப்பிட்டார். He called him நீங்கள் போன காரியம் என்ன என்று கேட்டார். and share about the அப்பொழுது country. அவர்கள் சொன்னார்கள், They said to என் தீர்க்கதரிசியாகிய என் ஆண்டவனே, my master, நாங்கள் போனோம், we went. அங்க 7 விதமான ஜாதி இருந்தது. 7 racials அதுல over ஒரு there. பெரிய காரியம் தெரியுமா? Do you know the ஏனோக்கின் குமாரரும் அங்கே இருந்தார்கள். Even the giants were about. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஏனோக்கின் குமாரர் இருந்தார்கள். Sons of அங்க giants. இருக்கிற பலவான்கள், They are giants. அவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்கள். They are mighty men. நாம அங்க போக முடியாது. We cannot நீங்கள் reach. சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். Yes, the land is correct, flowing milk and honey. இது பயப்படுகிற மனிதன் சொன்ன வார்த்தை. But unbelievers' word. இது முடிந்த பிறகு After that, ஜெயிக்கிற மனிதன் வந்தான். the overcome people அவன் came. பெயர் காலேப்பு. He is Caleb. அவன் சொன்னான், He said, என் ஆண்டவனாகிய மோசே, My master, அதை எளிதாய் ஜெயித்து விடலாம் Simply we என்றான். will overpower. கைகளை தட்டு. Hallelujah. Glory. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், Walk உங்கள் around. சத்துருக்களை இன்று முதல் எளிதாய் ஜெயிப்பீர்கள். Today onwards you will overpower your enemies. Book of Numbers என்னாகமம் chapter 13 13ஆம் அதிகாரம் verse 30-31. அப்பொழுது காலே அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஆம் ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் ஆம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், ஆம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். Hallelujah. கைகளை தட்டி அப்பா ஸ்தோத்திரம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, Hallelujah. நாம் எளிதா ஜெயிப்போம். Simply take position. பாருங்கள், அவ்வளவு பேர் போனா Many people went. இதில் தான் இண்டிவிஜுவல் ஜெயம், That is the individual victory. தனிப்பட்ட ஜெயம். Individual victory. அதைத்தான் இயேசு சொன்னார், That's what Jesus said. நான் உலகை ஜெயித்தேன் I என்றார். have overpowered கையை the தட்டி world. அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Children of God. யோசித்து பாருங்கள், Look at that. நம்முடைய தேவன் யார்? Who is our God? வேதம் சொல்லுகிறது, Bible says. பிள்ளைகளே, Children. பிதாக்கள் எப்படி ஜெயம் பெற்றார் உங்களுக்கு தெரியுமா? Do you know how our forefathers ஹலோ, overpowered? Sir, ஆபிரகாம் எப்படி ஜெயித்தார் how தெரியுமா? Abraham overpowered? ஈசாக்கு எப்படி ஜெயித்தார் How தெரியுமா? Isaac overpowered? அதை எழுதி வைத்திருக்கிறார். Is written. அதை எழுதி It வைத்திருக்கிறார். is written. வேதம் சொல்லுகிறது, Bible says. நான் சொல்லவில்லை. I am not. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 John chapter 2. 13-14 வாசிக்க கேட்போமா? 13 and 14. 1 யோவான் 2:13-14. பிதாக்களே பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை பிதாக்களே, ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் நீங்கள் அறிந்து இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வாலிபரே, ஆ, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லு, பொல்லாங்கனை நான் ஜெயிப்பேன். I will overcome the evil one. பிரியமானவர்களே, Beloved. யோசித்து பாருங்கள், Just sing. நம்முடைய விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். You have to analyze your faith. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. சத்தமா சொல்லணும். Loudly. பக்கத்துல நான் தனியாக உலகத்தை ஜெயிப்பேன் சொல்லுங்க. Individually I will overcome the world. எனக்கு யாரும் தேவையில்லை. I need not want any help. விசுவாசித்தாதான் சாதையா புள்ள நீ. If you believe you're a child of Sadhya, சாதையா புள்ள நான் தனியா போய் ஓட்டணும். you have to cast out the demon.
ஏனால் யுத்தத்துக்கு பழக்கி வைத்தவர் கர்த்தர். Because the battle belongs to God. கைத்தட்டு அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லு. Hallelujah. பக்கத்துல நான் தனித்து ஜெபம் செய்வேன். Individually I will pray. நான் தனியாய் ஜெயம் எடுப்பேன். Individually I will overcome. இரண்டாவது வசனங்களை 14 வாசிக்கலாம். 14th word. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆதி முதல் அவர்தான் இருக்கிறாரு, வேற எவனும் இல்ல. From the beginning the Lord is alone. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் ஆம் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு நான் எழுதுறேன். வாலிபரே எழுதி கொடுத்திருக்கார். எழுதி கொடுத்திருக்காரா இல்லையா? Already written. கொடுத்திருக்காரா இல்லையா? Written. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமா, யோசித்து பாருங்க, எழுதி கொடுத்திருக்காரு. I have written to you. நான் எழுதி இருக்கிறேன். வாசி. உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். ஆ. வாலிபரே ஆம். நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை Hallelujah. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஸ்தோத்திரம். பலத்த கைகளை தட்டி Glory be to God. நான் பொல்லாங்கனை ஜெயிப்பேன் சொல்றேங்க. I 3 அல்லேலூயா I சொல்லுங்க. will overcome the evil one. Hallelujah. Hallelujah. அதற்கு ஒரே ஒன்றுதான். Only one. என் இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். My Jesus is with me. I will கை தட்டி overpower. அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கைகளை தட்டி சொல்லுங்களே. Let's clap and say hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதி எவ்வளவு அழகாய் How சொல்லுகிறது. beautifully this passage அதைத்தான் is. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. Revelation says, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் maybe death comes. தன் ஜீவனையும் பாராமல் Doesn't bother the அவர்கள் life. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Blood of the lamb and the word of God. They வெளிப்படுத்தல் overcome. 12:11 அதை பின்வருமாறு Revelation 12 சொல்லுகிறது. verses 13 says, எது நடந்தாலும் சரி, whatever may happen, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நீ ஜெயிப்பாய். through the promise and the blood of the lamb you will overcome. பக்கத்துல கை கொடு சொல்லு, இயேசுவின் ரத்தம் இருக்குயா, இயேசுவின் ரத்தம் என்னிடம் நான் இருக்கிறது. ஜெயிப்பேன். நான் ஜெயிப்பேன். அவர் வசனம் இருக்குயா, அவர் வசனம் இருக்கிறது. நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எபிரேயர் 11:33 பாருங்கள். Hebrews 11 verses 33. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், Through the faith they overpower the kingdoms. நீதியை நடப்பித்தார்கள். They did righteousness. என்னை கவனிக்க வேண்டும், நீதியை நடப்பித்தார்கள், Did the righteousness. வாக்கு தத்தத்தை பெற்றார்கள், Inherit the promises. சிங்கத்தின் வாயை அடைத்தார்களாம். Shut the mouth of the lion. Hallelujah. உங்களை விழுங்கலாம் என்று கட்சிக்க சிங்கத்தின் வாயை சிமிட்டி வச்சு பூச்சிடலாம் ஐயா. Simply I will shut out the mouth of the lion. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நேத்து வரை உன்னை பேசின சிங்கம் நேத்து வரைக்கும் உன்னை பேசின செத்து போச்சு. செத்து போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. நான் ஜெயிப்பேன் சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். Get up. I will overcome the world. எழுந்து நிற்போமா. Quickly stand. இன்ன 1 யோவான் First எல்லாம் John. திருப்பிக்கோங்க. இந்த விசுவாசத்தோடு நீ இருப்பாயானால் If you be in this way, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் உன்னை விட்டு your விலகும். disease will leave from you. வாசிக்கும் போது அப்படி நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுக்கு சுகம், Confess, you will claim your உங்களுக்கு healing. விடுதலை, Deliverance. உங்களுக்கு ஆசீர்வாதம். Blessings. இதுதான் என்னுடைய வேலை. This is my அவர் duty. சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லி I'm going to say what the Lord இருக்கிறேன். 1 says. யோவான் 4:4 வாசிப்போம். பிள்ளைகளே பிள்ளைகளே. ஒரே நிமிஷம். பிள்ளைகளை யாரு Children. சொல்லுங்க. நாங்கள் தான் பிள்ளைகள். We are the children of ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களே. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. ஒரு நிமிஷம். நான் கடவுளால் தான் உண்டானு சொல்றோம். கையை உயர்த்தணும். கையை உயர்த்திட்டு என்ன பாருங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஒரு அல்லேலூயா. Hallelujah. நீ யாருகிட்ட தோத்தியோ இன்னைக்கு நீ ஜெயிப்ப. எந்த வியாதியில தோத்தியோ நீ ஜெயிப்ப. எந்த மாந்திரிகத்தை தோத்தியோ நீ ஜெயிப்ப. யாருகிட்ட நீ தோத்தியோ அங்கே ஜெயிப்ப. விசுவாசிக்கிறாயா? வாசிக்கலாம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி ஹalleluya. கண்ணை மூடி சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, உலகத்தில் இருப்பவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொன்னீரே. பெரியவரே எனக்குள் வாரும். இயேசப்பா எனக்குள் வாரும். ரெண்டு கையை உயர்த்தி. இயேசுவே, நான் இந்த உலகத்தை பாவ நிறைந்த உலகத்தை, வியாதி நிறைந்த உலகத்தை, மந்தர் நிறைந்த உலகத்தை, இயேசுவே நான் ஜெயிக்கணும். என் ஜெயிக்கிற தேவனே என்னை ஜெயிக்க
வைப்பீராக. ஜெயிக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஏ பிசாசே, பிசாசே, நீ வச்ச நோய் எடுத்துட்டு போ. நோய் எடுத்துட்டு போ. உன் பலவீனத்தை எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை. இயேசுவே, இயேசுவே, என்னை ஆசீர்வதி. எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. பிதாவே. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.